ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், வேரியர் டயட், இதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னும். இது எல்லாருக்கும் தேவையில்லை, யாருக்கு தேவை அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். நேற்று திடீர்னு இந்த 2 நாளாக ஒரு நியூஸ், ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் சொல்லியிருக்கிறாங்க, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ், கார்டியாக் டிசீஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது. இப்போ இதனால் எனக்கு ஏகப்பட்ட பேர் ஃபார்வர்ட் பண்ணி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணலாமா, நான் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் இதை பார்த்தோன்னே ஒரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. இப்போ இந்த ரிசர்ச் அப்படின்றது கண்டினியூஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வர்றது மீடியா, இந்த நியூஸை சொல்கிறது, இது மாதிரியான ஒரு அட்ராக்ட் பண்ணுற நியூஸ் தான் அவங்களுக்கான ப்ராஃபிட் எந்த ஒரு மீடியாவுக்குமே. இப்போ இந்த வீடியோவோட டைட்டில் கூட நான் ஆபத்து அப்படி தான் வச்சுருக்கேன், அப்போ தான் எல்லோரும் பார்ப்பாங்க. அதனால் இப்போ எனக்கே ஏகப்பட்ட பேர் இந்த நியூஸை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த உலகம் ஃபுல்லாக எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வைரல் நியூஸை கொடுக்குறப்ப அதில் அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன், டிஆர்பி, அவங்களோட ப்ராஃபிட் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். Y2K அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் 1999 வந்துச்சு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் 1 கோடி ரூபா கிரெடிட் ஆயிரும், அதாவது பாகிஸ்தான்லேருந்து ராக்கெட் அதுவாக லான்ச் ஆகி டெல்லியில் விழுந்துடும். அப்படி நம்மளாம் ஆர்வமாக அதை பார்க்க ஆரம்பிப்போம், Y2Kனா என்ன பிரச்சனைன்னு. கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் ஆகி போயிடுச்சது. அதே போல் க்ரூட் ஆயில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி க்ரூட் ஆயிலில் இருந்து பெட்ரோல் டீசல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமேலு இன்னொரு சப்லெட் அதுலேருந்து வந்துகிட்டு இருக்க ஒரு ஆயில், அதை என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் அதை பார்க்குறாங்க, அதனோட பாயிலிங் பாயிண்ட்டு 300 டிகிரிக்கு மேலே தாங்குது, புகை வர்றதில்லை அதுலேருந்து. அப்போ இதை குக்கிங்க்கு யூஸ் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ அந்த எண்ணெயை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நாம் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த தேங்காய் எண்ணெயை ஹார்ட் டிசீஸ் வரும்னு சொல்லிடணும். முதல்ல எதாக இருந்தாலும் ஹார்ட் டிசீஸ் வரும். இப்போ சுகரும் சேர்த்திக்கிறாங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த தேங்காய் எண்ணெய் மேலே பழிய போட்டாங்க, ஹார்ட் டிசீஸ் வரும்னு. அப்போ இதே மாதிரி தான் எல்லாம் பரவச்சு எல்லாருமே நம்ம ரீஃபைண்ட் ஆயிலுக்கு மாறிட்டோம். அப்போ தேங்காய் எண்ணெய் விலை கம்மியாக இருந்துச்சு, ரீஃபைண்ட் ஆயில் விலை அதிகமாக இருந்துச்சு. இப்போ ரீஃபைண்ட் ஆயில் விலை கம்மியாக போச்சு, தேங்காய் எண்ணெய் நமக்கு அதிகமாகிடுச்சு. நம்ம ரொம்ப அலைய வேண்டியதாக இருக்குது நல்ல தேங்காய் எண்ணெய் கிடைக்கிறதுக்கு. நாடு ஃபுல்லாக நல்ல தேங்காய் எண்ணெய் தான் இருந்துச்சு. அதே போல தான் இந்த விரதங்கள் மேலே ப்ளஸ் இந்த ஆய்வை இன்னும் நிறையா அதில் பார்க்கணுங்க. அது எந்த ஏஜ் குரூப்பை வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, எந்த பீரியடில் அந்த ரிசர்ச் பண்ணினாங்க, எத்தனை சாம்பிளிங் எடுத்தாங்க, சாம்பிளிங் எடுத்த ஏரியா ஆளுங்க என்ன, அவங்களோட ஃபுட் ஹேபிட் என்ன, அவங்க லிக்வைட் யூஸ் பண்ணுறவங்களா யூஸ் பண்ணாதவங்களா, இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வருமா வராதா, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வேறு நிறைய பிளட் டெஸ்ட் இருக்குது. நீங்கள் HSCRP எடுத்து பார்க்கலாம், கார்டியாக் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. அது மாதிரி உள்ள பிளட் டெஸ்ட் 6 மாதத்துக்கு ஒருக்காவோ அல்லது 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுதான் நம்ப தகுந்தது. இது மாதிரி செய்திகளை முதல்ல நம்ம நம்பவே கூடாது. ஏன்னா அந்த ஒரு ரிசர்ச் அப்படின்றது, அவங்க ரிசர்ச் பேப்பர் நம்ம சப்மிட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு ரிசர்ச் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், அவங்களுக்கு ஸ்பான்சர் கிடைச்சிட்டே தான் இருப்பாங்க. ஏதாவது இவ்வளோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். நிறைய 100கணக்கான ஆராய்ச்சிகள் இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்டா ஹார்ட் டிசீஸ் வரும், கறி சாப்பிட்டா, ரெட் மீட் சாப்பிட்டா ஹார்ட் டிசீஸ் வரும் அப்படின்றது நிறைய. அதனால வீகனுக்கு மாறுங்க, வெஜிடேரியனுக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வு முடிவு. இதை வச்சு ஒரு பிஸ்னஸ். இப்போ இதை இன்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி நாளைக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது? நான் சொன்ன மாதிரி அவன் ரீஃபண்ட் ஆயில் விற்க போன மாதிரி இப்போ என்னத்தை விற்க போகிறான்றது நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் காரணமாக ஜென்ரலாக நம்ம அறிவுக்கு உட்பட்டு யோசிச்சு பாருங்கள். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றப்ப நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறப்ப உங்கள் உடம்பு கீட்டோ மோடுக்கு போயிடும், கொழுப்பை ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணிடும். அது அப்போ கொழுப்பை அப்சர்வ் பண்ண கொழுப்புனால தான் கார்டியாக் டிசீஸ் வருதுன்றாங்க. ஃபாஸ்டிங்கில் இருக்கப்போ கொழுப்பு உடம்பு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி கொழுப்பு குறைஞ்சிருது. இப்போ உங்களுக்கு எப்படி கார்டியாக் டிசீஸ் வரும்? அதனால் இது ஒரு வைரல். இன்னும் கொஞ்ச நாள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவேன். இந்த ஜிம்முக்கு போய் யாராவது இறந்துட்டாங்கன்னா உடனே சொல்லுவாங்கல்ல, ஜிம்முக்கு போனால் செத்து போயிடுவாங்க அப்படின்றான். அது மாதிரி தான் இது. அதுக்கு நான் ஒரு தனி வீடியோவாக போடணும்னு வச்சுருக்கேன். இப்போ சொன்னேன்னா இந்த வீடியோவோட லென்த் இன்க்ரீஸ் ஆயிரும், யாரும் கேட்க மாட்டீங்க. அது போல தான் இதெல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு வைரல் வைரல் நியூஸஸ். இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக உங்கள் டாக்டர் அட்வைஸோட அல்லது உங்கள் டயட்டீஷியனோட அட்வைஸோட நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கோ வேரியர்
ரெகுலர் ஃபாஸ்டிங்கோ இருக்கலாம். நன்றி.